இது வந்து எங்கள் ரூம் வந்து எங்கள் பெரியப்பா ரூம் தான் இது. அவர் வந்து இறந்துட்டார். அவருக்கு தான் இருக்கேன். நைட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. கொஞ்சாலும் நான் இங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். டைம் வந்து 10 தான் ஆக போகுது. 10 ஆக போகுது. அந்த ஃபோனில் இருந்தால் அவர் தான் எனக்கு பெரியப்பா. வெளியே எல்லோரும் மியூசியம் தான் இருக்கிறாங்க. நைட்டு நிறைய பேரண்டமல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. திடீர்னு ஏசி ஆன் ஆகுது. திடீர்னு எப்படி சொல்கிறது, பேகு டப்புன்னு சுத்தம் கேட்குது. இந்த சேர் ஆடுற மாரி இருக்குது. இது பிசி கூட தான் கீழே வந்துச்சு. நிறைய நடந்துக்குது. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமரா வச்சுருந்தேன். கேமரா வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டாரு. ஒரு இடத்துல வந்தோடனே நாளைக்கு வச்சு உங்களுக்கு நைட்டு காட்டுறேன். லைட் போட்டு இப்போ நைட் எப்போ நான் எப்பவுமே லைட் ஆஃப் பண்ண மாட்டேன். அன்றைக்கி நேற்று மட்டும் தான் லைட் ஆஃப் பண்ணேன். எனக்கு வேறு ஏதோ ஒரு படத்தை வேறு விட்டானுங்க. இது புதுசாக ஒரு படத்தை ட்ரைலர் பார்த்ததுலேருந்து தலை வலியுது எனக்கு. வேறு போகலான்னு சொல்லுங்கிறாங்க பசங்க. கேமரா ஒரு கேமரா தான். என் ஃப்ரெண்டும் ப்ளூடூத் வச்சு சொன்னான் ஒரு 2 நாளைக்கு. சரி அப்புறமா வைக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்க. ஆப்போசிட் சைடு யாரோமா ட்ரெஸ் எல்லாம் பார்த்து கேவலமாக கிடக்கும். சொல்ல போனால் இப்போ நான் வந்தா இருக்கேன். இங்கே எத்தான் பெரியட்டு கேமரா சார்ஜர் வேறு போகணும். இங்கே வைப்போம். நாளைக்கு இது பண்ணுவோம். ஓ பேட்ரி இது இருக்குது. வண்டி சாவி ஏது இது நான் எப்போ தூக்கி போட்டேனே. எல்லாம் சிறுது வச்சுட்டு அவர் போனதுலேருந்து எல்லாம் அப்படியே கிடக்குது. ஏதோ ஒரு சில பொருளெலாம் மாற்றி வச்சுருப்பேன். PS3 அங்கே தான் கேமரா வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த இடத்துல ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சென்சார் யாரும் வந்தாங்கன்னா கவர் பண்ணும். அது ஒரு தடவை கவர் பண்ணிச்சு கைஸ். யாருமே இல்லை அந்த இடத்துல. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கவர் பண்ணுது. பாருங்க கைஸ், 100 ரூபா டூப்ளிகேட் நோட்டு. ஸ்கூலில் ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை சொன்னாங்க. நான் கூட இப்போ ஏதோ சாக்லேட் சாப்பிட்லான்னு இருந்தேன். தெய்வம் மாரி கிடச்சிது. ஷோ கைஸ், மேற்கொண்டே தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இதற்கு love you guys. சத்து கேட்குது. வெளியே எல்லோரும் மிஷின் தான் இருக்கிறாங்க. அதை அப்படி பழுத்து நேரத்தெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். நைட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதுதான் சொல்லி முடிச்சு விட்டாங்க. போங்க. சரி, நான் வேறு எதோ நடந்தால் சொல்கிறேன். போயிட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்க்க வேண்டியதாக 11 மணி வரைக்கும். ஓகே கைஸ், நான் அப்புறமா வீடியோ எடுக்கிறேன். பாய். சரி கைஸ், இப்போ நான் எல்லாத்தையும் தூசியில் தட்டிட்டு படுக்க போகிறேன். அப்புறமா சொல்கிறேன். ஏதோ நடந்தால் அப்புறமா சொல்கிறேன். மெமரி கார்டு வேணாம். கேமரா இருக்குதா? இதோ இருக்குது.
பேக் எங்கே அது கீழே இருக்குது. எப்பவுமே இப்படி வைப்போம் கைஸ் நைட்டு. ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எப்படின்னு தெரில. இன்னைக்கு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்க கைஸ், கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு. இதை வரேன். ஃபஸ்ட்டு இதில் தான் மெமரி கார்டில் ஃபோட்டோ இதில் ஏற்றிக்குவேன். சரி கைஸ், பாய். ஹலோ கைஸ், வெளியில் எல்லோரும் நிறுத்திட்டாங்க. லைட்டு டிவி மட்டும் ஓடுனுக்குது. தாத்தா இப்போ மேலே போயிடுவார். இது எப்படிதான் கைஸ் ஆடுதுன்னே தெரில. எப்படி ஆடும் எவ்வளோ பயமாக இருக்கும். நிறுத்தி விட்ருவோம். அப்புறம் நம்ம ஆட்டி தான் போய் உக்காந்துட்டு வந்துடுவாங்க. சரி கைஸ், நான் வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு சீனில் இது பேய் பார்ப்போம். பெரியப்பா பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஒரு தான் கைஸ் இதெல்லாம் அப்போல்லாம் ஜாலியாக உக்காந்து போத பாருங்க. என் தம்பி இங்கே வருவான், தேடுவான். இங்கே உக்காந்துருப்போம். இங்கே அது மேலே அந்த இடத்துல இது மேலே கூட உட்காந்துருந்துக்கிறேன். ஜாலியான கைஸ். அப்போல்லாம் நல்லா குட்டி குஸ்காவாக இருப்பேன். சரி கைஸ், நான் பார்க்குறேன், வைக்கிறேன். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு நல்ல கடுப்படிக்குது ரொம்ப. பாடிச்சு தானே அது. வாங்கப்பா கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 10:01 ஆகுது. நானும் சும்மா தான் உட்காந்துக்கிறேன். எதுவும் நடக்கிற மாரியும் தெரில. இருங்க கைஸ். கைஸ், எதுவும் நடக்கிற மாரி தெரில. சரி, நானும் ஷெல்ஃபில் என்ன நான் இருக்குதுன்னு காட்டாங்க. ரொம்ப கடுபடியுது. யாருமே வரல. ஏன்னா யாருமே வரமாட்டாங்க இங்கே. ரொம்ப கடுப்படிக்குது கைஸ். சொல்லலை கைஸ், நான் சொல்லலை. கைஸ், ரொம்ப கடுப்படிக்குது. எங்கள் அலமாரிலாம் காட்டுறாரு. இதோட பழைய கேமரா பேட்ரி வைக்கிற இடத்துல வந்து இந்த இது வந்து உடச்சிக்கிச்சு. இது மாற்றணுன்னா ஒர்க் ஆகும். மாற்றலாம். அப்படியே வீட்டில் மாரி வச்சுட்டு வந்து அவரோட அலமாரி அவரோட மொபைல்ஸு கடையில் இருந்து எடுத்துருவாங்க. இதை ஒரு பல வருஷமாக இருந்த கட்டி பார்த்தீங்கன்னா. சரி, மாற்றிடும். வேறு ஆல்பம்லாம் இருக்குது. அப்புறமா எடுத்து செக் பண்ண ஆல்பம்லாம். சரி கைஸ், யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப என் தம்பி வேணால் வருவான். அவனும் இப்போலாம் வரதே இல்லை. லைட்டாக திறந்தே வைப்போம். ரொம்பலாம் வேணாம், லாக் பண்ணி எப்படியா இருக்கட்டும். நம்மளால ஒரு டவுட் கைஸ். என்னன்னா இந்த பெயிண்ட்டு அது யார் அடிச்சானே தெரில. இது பண்ணாலே புட்டுலாம் வருது. சும்மா தொட்டது இல்லை ஒரு ஹெட்செட்டு. அது ஏதோ ப்ராப்ளம் ஆகுது.
சுற்றி நிற்குது. அம்மா இந்த ஃபேன் வெளில போயிட்டு வரேன், எனக்கு வெயிட் பண்ணுங்க. தாத்தா தூங்குறாரு சேரில் உட்காந்து, பாட்டி அங்கே தூங்குறாங்க. ஒன்றே ஒன்று தான் நடந்துச்சு, நடக்கிற மாரி தெரில. 10:16 டைமு. நானும் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுனே தெரில. சரி ஃபோன் அப்படி வச்சுட்டா தெரியல உங்களுக்கு, எங்கே வைக்கலாம்? மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது, இருங்க வெளில இருக்குது, நான் போய் எடுத்துன்னு வரேன். ஐயோ ஹலோ கைஸ், இந்த வீட்டோட லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டார்னு நினைக்கிறேன். நிறைய சத்தெல்லாம் கேட்குது, வேறு அழுவுற மாரிலாம் சத்தம் கேட்குது. சரி இருக்கட்டும். இருக்கட்டும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மணி 10:32. எப்படி தூங்க போகிறோன்னு தெரில, வெளில போய் படுத்துடலாமான்னு தோணுது. சரி நான் எடிட் பண்ணி போட்டு இன்னும் சந்திக்கிறேன். சொல்லணும்னு நினச்சேன், இருங்க நான் அப்புறமா வச்சு இப்போ சொல்கிறேன். நான் ஏன் மடி மேலே கை வச்சு உட்காந்துருந்தேன்னா, அவர்கிட்ட நிறைய கொஷின் கேட்டேன், அதுக்கெல்லாம் பதிலும் கிடச்சிது. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். நான் கேட்ட கொஷின் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு, சொல்லவா வேணாமான்னு கேட்டேன். சொல்லு அப்படின்னு சொல்லவா அப்படின்னு கேட்டேன், சத்தமே இல்லை. வேணாமா அப்படின்னு கேட்டேன், டக்குன்னு ஒரு சத்தம். இப்போ தான் அலமாரி ஓப்பன் ஆச்சு. என்னை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு என்னை பிடிக்கும்னாரு, என்னை பிடிக்க வேணான்னாரான்னு தெரியல. புரியல கைஸ். சரி பாய் கைஸ், படுக்கிறேன்.